பெண்களுக்கான உலகம் அடுப்படிதான் என்கின்ற நிலை என்பது இருந்தது. ஆனால் அதெல்லாம் மாற்றி பெண்கள் இன்று முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களும். பெண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்கிறது, பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 33% இடஒதுக்கீடு, இப்படி பல்வேறு திட்டங்களை திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் செயல்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் நமது திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட இதற்கு சளைத்தவர் அல்ல என்பதை காட்டுவதைப் போல பல்வேறு திட்டங்களை அவர் செய்திருக்கிறார். அதில் முதன்மையான திட்டம்னா விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டம் பெண்களுக்குடைய வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று சில பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த விடியல் பயண திட்டம் நவீன பார்வை கொண்ட ஒரு திட்டமாக, தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பெண்களுடைய வேலை வாய்ப்பு சதவீதம் என்பது அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கி ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா யார் முக்கியம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் முக்கியம். எனவே பெண்களுடைய வேலைவாய்ப்பை அதிகரித்து அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உந்துகோலாக இருக்கும் என்பதனால் இந்த விடியல் பயண திட்டம் மிக சிறந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டமாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இதனால் மாதந்தோறும் 800 ரூபா முதல் 1200 ரூபாய் வரை சேமிக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 881 கோடிக்கு மேற்பட்ட பயணங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி பல நோக்கங்களை, பல தொலைநோக்கு பார்வைகளை கொண்ட திட்டமாக இந்த விடியல் பயண திட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களுக்கும் பயனை அளிக்கிறது, அதே போல மாநிலத்திற்கும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இந்த விடியல் பயண திட்டம் இருப்பதனால் அனைத்து பெண்களும் 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசே அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.